கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்றால் அந்நிய தெய்வத்துக்கு பயப்படாதவன் என்று சொல்லி அர்த்தம். என்னடா இது, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கு. கர்த்தருக்கு பயந்தா அவன் அந்நிய தெய்வத்துக்கு எல்லாம் பயப்பட மாட்டான். அந்நிய தெய்வத்துக்கு பயப்படுறானா கர்த்தருக்கு என்ன பண்ண மாட்டான், அவன் பயப்பட மாட்டான். அல்லது கர்த்தரை இரண்டாம் பட்சமாக, மூன்றாம் பட்சமாக, அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் வைப்பான். ஏன்னா அந்நிய தெய்வத்துக்கு அவன் பயப்படுறான் என்று சொல்லி அர்த்தம். பாருங்க, சில காரியத்தை சொல்றேன். நியாயாதிபதிகளுடைய நாட்களில் தேவ ஜனத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அப்ப இந்த தேவ ஜனங்களிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசியிருந்தார். நான் தான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர். நீங்க குடியிருக்கிற தேசத்துல அல்லது உங்களை ஆண்டவர் எங்க வைத்திருந்தால் அந்த பூலோகத்துல அந்த இடத்துல காணப்படுகிற கேள்விப்படுகிறதான தேவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நமக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் ஜனங்க என்ன பண்ணலையா, கேட்கவில்லையா நியாயாதிபதியுடைய நாட்கள். அடுத்து ராஜாக்களுடைய நாட்களில் அதற்கு பின்பு தேவ ஜனத்தை குறித்து இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும் உள்ள வசனங்கள். 2 ராஜாக்கள் 17 35 37. கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், அவர்களுக்கு கற்பித்தார். நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும், அந்நிய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது, அவர்களை பணிந்து கொள்ளக்கூடாது, சேவிக்க கூடாது, அவர்களுக்கு பலியிடக்கூடாது, உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து. ஆமா, அந்நிய தேவர்களுக்கு பயப்படாம, பணிந்து கொள்ளாம, சேவியாம, பலியிடாம எகிப்து தேசத்திலிருந்து நம்முடைய வல்லமையான புயத்தினால அவர்களை மீட்டு கொண்டு வந்த கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் முறைமைகளின் படியும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாய் இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அந்நிய தேவர்களுக்கு பயப்படாது. பாருங்க, ஆண்டவர் ஏன் இதெல்லாம் முக்கியமா ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த நாட்களிலும் உள்ள அந்த நாட்களிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். தேவ ஜனங்கள் ஒரு பக்கம் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், காக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள், ருசிக்கிறார்கள். ஆனாலும் பக்கத்துல பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா, திரும்பி பார்த்தா, சுற்றி இருக்கிறதான தேவனை அறியாததான அந்நிய ஜனங்கள் இவர்களை காட்டிலும், தேவ பிள்ளைகளை காட்டிலும் கம்ஃபர்டபுளா இருக்கிறத தேவ பிள்ளைகள் பார்த்து என்ன பண்றாங்க, இடரல் அடைகிறது அந்த நாளிலிருந்து நடந்து கொண்டு இருக்கிறதான ஒரு காரியம். எகிப்து தேசத்துல அடிமையாய் வைத்திருந்தார். எகிப்தியர்கள் எப்படி இருக்காங்க, இவர்களுக்கு எஜமானா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. கானானுக்குள்ள கொண்டு வராரு. கானான்ல பாத்தீங்கன்னா பயங்கர செழிப்பு காணப்படுது. அவர்கள் கண்டதான எகிப்து தேசத்தை போல இது இன்னொரு விதத்துல மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்படுது. அப்ப இந்த ஜனங்கள் பாருங்க, இவர்கள் எங்க போனாலும் அங்க இருக்கிற ஜனங்க இவங்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை போல, பெட்டரா இருக்கிறதை போல, கம்ஃபர்டபுளா இருக்கிறதை போல அவர்கள் என்ன பண்றாங்க, பார்க்கிறார்கள். அப்ப அவங்களுடைய கண் எங்க போகும், இவர்களுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது. இவர்கள் சேவிக்கல, ஆராதிக்கிற, நம்புகிற தெய்வம் வேறையாச்சே, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் வேறையாச்சே, ஆசீர்வாதம் அவர்களுக்கு போதே. அப்பா அவரு அந்த தெய்வம் பெட்டரு, நம்ம தெய்வத்தை காட்டிலும் பெட்டரு. என்ன பண்ணுவாங்க, அதற்கு பயப்படுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவருக்கும் ஆராதனை செய்வோம், அவைகளுக்கும் ஆராதனை செய்வோம், அவைகளுக்கும் பலியிட்டுரும், பிரச்சனை இல்லைல்ல. அது என்ன பண்ணுவோம், இவர் இல்லைன்னா என்ன பண்ணும், அவைகள் கொடுக்கும் என்று சொல்லி அவருடைய கண்கள் பாத்தீங்கன்னா சுற்றி காணப்படுகிறவர்களை பார்த்து அந்நிய தெய்வங்களின் மேல் போகும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து இந்த வார்த்தைகளை பேசினார். ஆனால் அப்படிதான் போனது. இன்னைக்கும் அநேகருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் போய்கொண்டிருக்குது. மெய்யான தெய்வம் எங்க உண்டுன்னு தெரியும், யாருன்னு தெரியும், நம்ம மத்தியில இருக்கிறாரு தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது, நம்ம இருக்கிற இந்த தேசத்தை தான் நீங்க பார்க்கும் பொழுது, பாரு நம்மளை காட்டிலும் எப்படி இருக்காங்கல்ல, நம்மளை ஆளுகை செய்யறாங்க, நம்மளை நெருக்குறாங்க, அவன் சொல்றதுதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்க தெய்வம் பெட்டரோ யோசிக்க முடியும் இல்லையா.
சரியாய் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளலைன்னா நிச்சயமா யோசிக்க முடியும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன அர்த்தம்? அந்நிய தெய்வத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது என்கிறதை ஆண்டவர் முக்கியப்படுத்தி காண்பித்தார். இன்னும் தேவ ஜனங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படாம அந்நிய தெய்வத்துக்கு பயப்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 55:19 பாருங்க. சங்கீதம் 55:19. ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். யாரு? அநியாயம் பண்றவங்களுக்கு, துன்மார்க்கருக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆதி முதல் கேட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? வீற்று இருக்கிறவர் கேட்டு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல், முக்கியமானது என்னன்னா அவர்களுக்கு மாறுதல் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். இந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாதுன்னா யாருக்கு? யாருக்கு? அந்நிய தேவர்களை பின்பற்றுறாங்க, அவைகளுக்கு பலியிடுகிறாங்க, அவைகளிடத்துல ஜெபிக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன உண்டாகலையா? என்ன மாறுதல் உண்டாகல? எல்லாமே நல்லபடியா, எல்லாம் நார்மலா, என்ன நார்மலாய் போய் கொண்டு இருக்குது. தேவ ஜனங்களுக்கோ நெருக்கம், ஆண்டவரை தேடுறவனுக்கோ நெருக்கம், ஆண்டவரை தேடுறவனுக்கோ பிரச்சனை. அப்ப இதெல்லாம் பாக்குறதான தேவ மனுஷனுக்கு எப்படி காணப்படும்? யாரு தெய்வன்றதுலயே டவுட் வந்துடும்ல, யாரு தெய்வன்றதுலே கன்ஃபியூஷன் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, ஆதி முதல் வீற்று இருக்கிற தேவன் என்ன பண்ணுவார்? அவர்களுக்கு பதிலளிப்பார். ஆனால் அதற்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இல்லையா? இது முதல்ல புரிந்து கொள்ளணும். ஆண்டவரை தேடாதவனை உடனே அவர் தண்டிக்கிறாரு அப்படின்னு வேதத்துல போடல. உடனே அவர் தண்டித்தாருன்னா என்ன பண்றான்? எல்லாரும் அப்பயே அவரை தேட ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கும் ஆண்டவரை தேடாதவனுக்கு, வழி விலகிறவனுக்கு உடனே ஒரு தட்டை தட்டினார்னா, குச்சத்தை எடுத்துட்டு நின்னார்னா, அல்லது பீலையாம அடிக்கிறதுக்கு ஆண்டவர் நின்னதை போல எதிர்த்தாப்புல நின்னார்னா, அவன் வழியை மறைத்து நின்னார்னா, அவன் அன்னைக்கே என்ன பண்றான்? தெரிஞ்சிருவான். ஆனா ஆண்டவரும் என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களோடு கூட பேசி என்ன பண்றாரு? நான் ஜீவனோட தான் இருக்கிறேன், நீ பண்றதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றது என்ன பண்றாரு? விசுவாசிக்க சொல்றாரு. அல்லையா? நீ பேசுகிறதை, நீ சிந்திக்கிறதை, நீ செயல்படுகிற விதத்தை, நீ போகிற வழியை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் ஜீவன் உள்ளவர்ன்றத முதலாவது விசுவாசி. ஒரு நாள் அவர்களுக்கு தக்கதான பலனை கொடுப்பேன், விசுவாசிக்கிற உனக்கு அதற்கேற்ற பலனை கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாய் இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். உடனே அடிக்கிறவர் அல்ல, பொறுத்து இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஏன் சொல்லியிருக்காரு? பழி வாங்குறதுல என்கிட்ட விட்டு, நீ ரொம்ப டென்ஷனே ஆகாது, அவன் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறியா? அப்படியே விட்டுரு. நீ என்ன பண்ண? நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய். நீ கர்த்தருக்கு என்று ஓடுகிறதான அந்த காரியத்தினுடைய பலனை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள. அவனுக்கு என்ன பண்ண? ஜெபம் பண்ணு. அவனை ஆண்டவரிடத்துல திருப்பதற்கு நீ வழிகள் இருக்கிறதா என்று சொல்லி பாரு என்று சொல்லிதான் ஆண்டவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு ஒழிய அவனை பார்த்து பொறாமைப்பட்டு நாம அடிசறுக்கி விழுகிறதற்காக ஆண்டவர் அவனை என்ன பண்ணல? வைக்கல. அதன் மத்தியிலும் நீ என்ன விசுவாசிக்க சொல்றார், அதன் மத்தியிலும் நீ அவரை விசுவாசிக்க சொல்ற. அப்புறமேட்டா நேரம் இருக்கும்போது சங்கீதம் 73 எடுத்து நீங்க வாசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 73 என்ன சொல்றதுன்னா, ஒரு தேவ மனுஷன் தேவனை அவன் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் அவன் வாழும் பொழுது அவன் சுற்றி பார்க்கிறான், துன்மார்க்கர் நல்லா இருக்கிறதை பார்க்கிறான், பனையை போல செழிக்கிறதை பார்க்கிறான், அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடக்கும் போது அது நடக்குது. ஆனால் அவனுக்கோ சும்மாவே நடக்குது. அப்ப எப்படி இருக்கும் தேவ மனுஷனுக்கு? இவ்வளவு நெருக்கப்பட்டு ஒரு வழியில, குறுகிய வழியில ஓட சொல்றாரு. அவருக்கு பிரியமில்லாததெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றாரு. அப்படிலாம் செஞ்சாதான் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னா கையின் பிரயாசத்தை விரயமாகிறதை காண்பிக்கிறார். உன் வழிகளை மாற்றிக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். உன் விசுவாசத்தினுடைய கண்கள் என் மேலே வரட்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். அவனுக்கோ சாதாரணமா நடக்குது, அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. எப்படி இருக்கும் தேவ மனுஷனுக்கு? 73 சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. அவனுக்கு கஷ்டமா இருக்குது, அவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமூகத்துல அமரும் பொழுதுதான் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். நான் விருதாவாக நான் இந்த காரியத்தை செய்யல என்று சொல்லி அவன் எழுதுகிறத நீங்க அந்த இடத்துல வாசிப்பீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்.